ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல டெவில் மே கிரை அனிமேவோட எபிசோட் 2 பார்க்க போறோம். எடுத்ததும் வாஷிங்டன் டிசில இருக்க டார்காம் HQ காட்டுவாங்க. ஏகப்பட்ட மெர்சனரிஸ் வந்திருப்பானுங்க. அண்ட் இதே இடத்துல டார்காமோட எலைட் டீம் மெம்பர்ஸும் இருப்பாங்க. மெர்சனரிஸ் இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்காதுங்கவும் எலைட் டீம்ல ஒருத்தி உங்களை ஹயர் பண்ணவர் வந்ததும் டார்கெட்டை பத்தி சொல்லுவாருன்பா. அவசியம் இருக்கவன் டார்கெட்னு மட்டும் சொல்றீங்க, வெறும் ஒரு ஆளான்னு கேட்பான். பின்னால இருக்கவன் ஒருத்தனுக்கு இத்தனை கன்ஸான்பா, முன்னால இருக்கவன் உனக்கு ஏத்ததான்பா. சிகரெட் ஊதிட்டு இருந்தவன் அவன் மேலே போட்டிருப்பான். 2 பேத்துக்கு சண்டை முட்டிக்கும். இதை பார்த்த எலைட் டீம்ல இருக்கவங்க இந்த ஸ்பீஷீஸை காப்பாத்தவா போராடுறான். ஒருத்த நம்ம இந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்குனே டாக்டிக்கலா உருவாக்கப்பட்டவங்கன்பா. அந்த லேடி இந்த ரூம்லயே யாரு பேடான டியூட் இருந்தா சண்டை போட்டுப்பாங்க போல. ஆனா அது ஆக்சுவலான்ட்டு மேரியை பாப்பா. பிபி பெயின்ஸ் இங்க வரவும் எல்லாரும் இது என்ன வைஸ் பிரசிடென்ட் ஷாக் ஆவானுங்க. பெயின்ஸ் அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நேரா விஷயத்துக்குள்ள போலாம். நாங்க ஒரு ஆமுலெட்டை டார்கெட் பண்றோம். அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க கையகப்படுத்தணும். ஆனா அந்த ஆமுலெட்டை கழுத்துல போட்டிருக்கவன் ரொம்ப ஆபத்தானவன். சண்டையில மிகச்சிறந்தவன்ட்டு லொகேஷன் காமிச்சிட்டு உங்க ஃபுல் ஃபயர் பவர் அவங்க கிட்ட யூஸ் பண்ணணும்பா. ஒருத்தன் பேர் கேட்கவும் பெயின்ஸ் டான்டேன் பாரு. போட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளேல பார்த்தவனுங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வெள்ள மண்டை என்ன போட்டா போதுமான்பா. ஒருத்தன் போய் டை அடிச்சு விட வேண்டியதான்பா. மெர்சனரிஸ் கூட்டத்துல இருக்க கடைசி ஒருத்த மட்டும் எவ்வளவு சிரிக்கணுமோ இப்பவே சிரிச்சுக்கங்க. ஒன்ஸ் அவனை போய் பார்த்தா மரணம் தான் நிச்சயம். அவன் வச்ச மூவ்மெண்ட்ஸ், அவன் அடிச்ச அடி எவனாலே அப்படி உன்னை செய்ய முடியாது. அவன் கூட ப்ரொடெக்ஷன் டியூட்டிக்கு கூட போனனால தப்பிச்சேன். டக்குனு அவன் எந்திரிச்சிட்டு நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒருத்தலேன்ட்டு கிளம்புவான். பெயின்ஸ் $5 லட்சம் தரேன். கூடவே இன்ட்ராகேஷனுக்கு அவனை உயிரோட பிடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கான போனஸும் இருக்குன்பா. போனவன் திரும்ப வந்துட்டு அவனை போய் பிடிக்கலான்ட்டு உட்காந்துருப்பான். பெயின்ஸ் ஒரு சிவிலியனை வச்சிருக்கோம். டான்டேவை டிஸ்ட்ராக்டடா வச்சிருக்கேன்ட்டு என்சோவை காட்டுவான். மெர்சனரிஸ் எங்களை கூப்பிட்டது இருக்கட்டும், இல்ல பாய் ஸ்கவுட்ல எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு நக்கல் பண்ணுவானுங்க. மேரி சிரிப்பா, பெயின்ஸ் இந்த சோல்ஜர்ஸ் மேற்பார்வையாளர்கள். நீங்க டான்டேவை பிடிச்சது இவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். அண்ட் கான்ட்ராக்ட் இன்னைக்கு மிட் நைட் மட்டும் தான்பா. மேரி தொப்பி போட்டு அழகான கண்களோட இருக்கவனே நில்லுன்பா. அவன் என்ன வேணும் ஸ்வீட் ஹார்ட்ன்ட்டு திரும்புவான். எலக்டிமே சேர்ந்த ஒருத்தன் கதவை சாத்தி விட்டுருப்பான். மேரி ரொம்ப பிஸ்ட் ஆஃப் ஆன போல இருக்கும். நாங்க டீமன் ஹண்டர்ஸ்னு உனக்கு தெரியுமான்பா. அவன் அதையோ அப்படியே நக்கலா தான் சொல்லுவான். மேரி இப்ப உங்ககிட்ட ஒருத்தன் ஸ்ட்ரைட்டா வந்து டீமன்ஸ் இந்த உலகத்துல இருக்கு, அதெல்லாம் நான் தான் கொல்றேன்னு சொன்னா நீயும் மத்தவங்களை போலதானே யோசிப்ப. ஆனா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, இந்த உலகத்துல டீமன்ஸ் இருக்கு, ரொம்ப மோசமானதுங்க. அண்ட் அதுகளை கொல்றது அதை விட கஷ்டம். நாங்க எங்களுக்கான மெத்தட்ஸ் வச்சிருக்கோம். லைக் இந்த ஆன்டை டீமன் புல்லட்ஸ் போல. இது சாதாரண மனுஷங்க மேல பட்டா அது புல்லட் போலதான். பட் மான்ஸ்டர் மேல பட்டா உள்ள இருக்க லிக்விட் வெடிக்கும், அதுகளோட டிஎன்ஏக்கு ரியாக்ட் ஆகிற போல. அவன் ஓகே சூப்பர்ன்பா. மேரி ஜஸ்ட் ப்ரொபோஷன்ஸ் தான். மான்ஸ்டர்ஸ் பயங்கரமா எவால்வ் ஆகுங்க மனுஷ ரூபத்துல. லைக் பெரிய கைகள், கால்கள் அண்ட் கண்களே ஒரு தினுசா தான் இருக்கும். அப்புறம் ஆன்மா ஒளி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் வெற்றிடம் தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு ஸ்மெல் இருக்கே, அது சல்ஃபரும் மாட்டு சாணியும் கலந்த ஸ்மெல் போல இருக்கும்ட்டு அவன் சட்டையை கிழிச்சு விட்டுருப்பா. பார்த்தா வந்தது மான்ஸ்டரா தான் இருக்கும். அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி விபி பெயின்ஸ் அட்டாக் பண்ண போவான். மேரி ஷூவோட பவர் பூஸ்டரோட அந்த மான்ஸ்டர் காலை பிடிச்சு சுத்தி எரிஞ்சிருப்பா. அது திரும்ப அட்டாக் பண்ண வரப்ப நெத்தி போட்லயே சுட்டுருப்பா. தலை தெரிச்சிருக்கும். எலைட் டீம்ல இருக்க அந்த லேடி விபி நீங்க பயந்து கண்ண சிம்டிங் கூட நான் பார்க்கல, அவ்வளவு தைரியமா நிக்கிறீங்கன்பா. பெயின்ஸ் தான் சிறந்த கைகள்ல இருக்கனே, அதுலயும் லியூட்டனன்ட்டோட பிரைடெல்லாம் சொல்லவா வேணும்பா. மேரி நான் என் கடமையை செய்யறன்பா. பெயின்ஸ் உங்களை தாண்டி பெட்டர் சோல்ஜர் இந்த உலகம் கேட்குமா நண்பா. என் டஸ் இந்த இடத்துக்கு வந்து புலம்புற பேச ஆரம்பிக்குவோம். பெயின்ஸ் சொல்ல விடுங்கன்பாரு. அவன் முன்னால இருக்க சீனை பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்பான். மேரி யார் இவன் கேப்பா. பெயின்ஸ் இவன் ஆண்டர்ஸ், டார்காமோட புது மெம்பர்ன்பாரு. ஒயிட் ராபிட் ஆம்பிஷ்ல இருந்து தப்பிச்சு வந்தானன்பாங்க. ஆண்டர் உங்களை எப்படி கூப்பிடுறது, லியூட்டனன்ட்டா இல்ல மேரியா இல்ல என்னன்ட்டு ஒரு மாய் பணத்துவான். பின்னால இருக்கவன் சீஃப் இவனை வெல்கம் பண்ண வேண்டியதான்பா. மேரி இவன் சரிப்பட்டு வருவானான்னு கேப்பா. பெயின்ஸ் இவனை கடவுளே டெஸ்ட் பண்ணி சரி பார்த்திருக்காருல, அண்ட் இவன் கூட அசட் வரப்போதுங்கவும் என்ஜோவை எடுத்துட்டு வருவாங்க. உன்னால செத்து கிடக்கிற டெபில பார்த்துட்டு சரி நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கன்பா. என்ஜோ டான்டேவை மீட் பண்ண போயிருப்பான். டான்டேவும் அவனை கன் பாயிண்ட்ல புடிச்சிட்டு எனக்கு கடைசியா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தியே, அது எல்லாம் ஃப்ராடாமா. ஷேப் ஷிஃப்டிங் பேபினால எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா. அது என் ஆமுலெட்டை திருட வந்திருக்குன்பா. ஆல்ரெடி கவர்மெண்ட் இதை ட்ராக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க பேசிக்கிறதையும் கேட்பாங்க. என்ஜோ என் மேல பழி போடாத, நான் ஜஸ்ட் மிடில் மேன் தான். இந்த வேலையை கொடுத்தது ஒயிட் ராபிட்ன்பா. அண்ட் இப்படி சமாளிக்கிற அந்த வாய்ஸ் கேட்டதுக்கே மத்தவங்க சிரிப்பாங்க. என்ஜோ அவன் என் ஆபீஸ்க்கு ஸ்மூத்தா வந்து பேசும்போது அவன் கண்ணோட கண் பாக்குறப்பெல்லாம் மெஸ்மரைஸ் பண்ண போல இருந்துச்சுன்பா. அந்த பக்கம் கூலிப்பட அட்டாக் பண்ண தயாராயிருப்பாங்க. அதுல ஒரு 500 எல்லாரும் பிரிச்சுக்கலான்பா. டான்டே என்ஜோ கிட்ட ஒயிட் ராபிட் வந்து பேசினதுல நீ என்ன ட்ராப்ல மாட்டி விட்டுருக்க அப்படிதானன்பா. என்ஜோ அப்படியும் சொல்லான்கபம். டான்டே சரி விடுன்ட்டு எதிர்ச்சிருப்பான். என்ஜோ அது ட்ராப் இருந்தாலும் மீறி கஸ்தானம்லன்ட்டு சூட்கேஸை நீக்கி பணத்தை அட்மைர் பண்ணிட்டு கொடுக்கலான்னு போவான். டான்டே அது திரும்ப வந்துச்சு. என் பிரதர் போல மாறு வேஷம் போட்டுன்பான். என்ஜோ கடந்த காலத்தை நோடி இருக்கா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ட்டு தம்பி நீ ஓகேவான்ட்டு கை வைப்பான். டான்டே என் ரோல் என்ன, என்னால முடிஞ்சாக்கு டீமன்ஸை கொண்டுகிட்டே இருப்பேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லாத வரைக்கும்பான். என்ஜோவும் மனப்படமா அவன் சொல்லும் போதே அதை சொல்லுவான். என்ஜோ நான் உன்னை ட்ராப்ல செட் பண்ணுவேனா, அவனை பையன் போல தானே பாத்துக்கிட்டேன், உனக்காக ஒரு புல்லட் கூட வாங்குவேன், இல்ல ஒரு கத்தியால வெட்டு, இல்ல ஒரு குத்து கூட பரவாயில்லன்பா. அப்புறம் நான் என்னைக்குமே
அவனை பர்பஸா மாட்டி விட பார்த்தது இல்லைங்கும் போது டான்டே சுத்தி கூலிப்பட இறங்கி இருக்குதானன்பா. என்ஜோ இதை என்ன வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்கன்பா. டான்டே இங்க தானே இன்னொன்னு இருந்துச்சுட்டு கன் எடுத்திருப்பான். என்ஜோ இங்க பாரு அவங்க வரதும் ஆம்புலட்டை தேடி அதை நீ ஏன் என்கிட்ட கொடுத்துட்டா விஷயத்தை எப்படியாவது சுமூகமா முடிக்க பாப்பன்பா. டான்டே எனக்கு அவங்க இதை கொடுத்தாங்கன்பா. பார்த்தா டான்டேவோட அம்மா அதை கொடுக்கும் போது இது வெறும் நெக்லஸ் மட்டும் இல்ல, நம்ம குடும்ப வரலாறோட ஒரு பகுதி, இதை எனக்காக நீ பத்திரமா பாத்துக்கணும்னு இருப்பாங்க. டான்டே அதனால இதை நான் யார் கையிலையும் கொடுக்கறதா இல்லைன்பா. என்ஜோ அப்ப நடக்க போற விஷயத்துக்கு தயாராயிக்கிட்டு கிளம்புவான். டான்டே இது இன்னும் முடிஞ்சதுன்னு நான் சொல்லவே இல்லையன்ட்டு கன்னை பாயிண்ட் பண்ணிருப்பான். கூலிப்பட கூட்டமே இறங்கி இருக்கும். டான்டே சேர்ல உட்காந்துட்டு இருக்க போல இருக்கும். வந்தவனுங்க அந்த ஆம்லெட் மட்டும் கொடுத்துரு அண்ட் கண்ணை கீழே போட்டுருப்பாங்க. இதே டைம்ல பின்னால சில பேர் தூக்கப்பட்ட போல இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா அது என்ஜோவா இருப்பான். எல்லாரும் அவன் கிடையாதுன்னு குழம்பும் போது பில்லியார்ட் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு டான்டே சிலரை காலி பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் டான்டேவை கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. சுட்டுட்டு இருக்க அதே டீம்ல டான்டே இருப்பான். ஒருத்தன் யாரடா நம்ம சுடுறவங்க தான் சைட்ல இருக்க டான்டேவையே நோட் பண்ணுவாங்க. டான்டே பல்ப சுட்டு இருட்டாக்கி இருப்பான். டான்டேவோட ஸ்பீடை யாருனாலும் கீப் அப் பண்ண முடியாது. தலைவன் அசால்ட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பான். ஒரு கட்டத்துல கடைசியா இருக்கவன் கத்தி எடுத்திருப்பான். டான்டே அவன் தலையில இருக்க பேண்ட் எடுத்து கையை கட்டிட்டு உதச்சிருப்பான். அவன் அப்படியே நேரம் முற்றமாய் போவான் இல்லையா. டான்டே துணி வேற சகப்பு, ஆடு முட்டை வர போல துணியை நீட்டிட்டு அப்படியே அதை எடுத்து விட்டு இருப்பான். போய் அவன் செவுத்துல மோதி இருப்பான். டான்டே இப்போ ஓகேன்ட்டு லைட்டை போட்டு என்ஜோவை ரிலீஸ் பண்ணிருப்பான். அவன் இதெல்லாம் தேவையான்பா. டான்டே உனக்கு ஏன் நியூயார்க்ல என்னோட ஃபேமிலியோட சுத்தலாம் ஃபேஷனபிள் ஆக்சசரிஸா இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பான். என்ஜோ என் குடும்ப சொத்துலாம் அப்படி இருந்தா நான் வித்துருப்பேன்டான்பா. டான்டே ஏதோ பண்றதை பார்த்துட்டு இப்ப என்னடா செய்றேன்பா. டான்டே மியூசிக்கோட தான் பெட்டரா ஒர்க் பண்ண முடியும்னு பாட்டு போட்டு விட்டுருப்பான். டான்டேவை தாக்க வரவங்களே மியூசிக்கை கேட்டு இவனுக்கு மியூசிக்ல நல்ல டேஸ்ட் தான்பாங்க. எல்லாரும் அட்டாக் பண்ண சுத்தி வர தயாராவாங்க. டான்டே சிம்பிளா டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல சில பேர் கதை உடச்சிட்டு வந்திருப்பாங்க. டான்டே சிம்பிளா அயன் பாரை வச்சு தாக்கியிருப்பான். இதுக்கப்புறம் சுடுறவங்க எல்லாத்தையும் தாக்கிட்டு அடுத்த கட்டமா கத்தியில எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். மோஸ்டா எல்லாத்துக்கும் அந்த ஆம்லெட் மேலதான் கண்ணா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் சாகாத அளவுக்கு தான் அடிப்பான். திடீர்னு பார்த்தா டான்டே நெஞ்சிலே ஒருத்தன் புல்லட் இறக்கி இருப்பான். அது அந்த பக்கமா இருக்க மியூசிக் சிஸ்டத்தையும் உடைச்சிரும். டான்டேவோட ரீஜெனரேஷனை பார்த்தவன் ஷாக் ஆயிருப்பான். டான்டே அது சூப்பர் ஹீரோ போல இருக்குல்ல, ஆனா நான் என்ன சூப்பர் ஹீரோன்னு சொல்லிக்க மாட்டேன், என் அம்மா சொல்லுவாங்கன்பா. அவன் தப்பிச்சோல்லன்னு பாக்குறப்ப டான்டே அவனை தூக்கி போட்டு நாக் அவுட் பண்ணிருப்பான். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் டாக்காமோட எலை டீம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஃபிஷர் கிட்ட ஒருத்தன் நீங்க காம்பேட்டுக்கு வராதான் பேடா ஃபீல் ஆகுதுன்பா. ஃபிஷர் நான் என்னோட பிரைனை அப்பெல்லாம் ரிஸ்க் பண்ண முடியாது, ஜஸ்ட் குவாண்டம் டிரான்ஸ்மிட்டரை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கேன் சரியான மொமெண்ட்காக, அதுக்காக மட்டும் தான் இங்க வந்ததுன்பாரு. அவன் அக்கல ஆண்டர்ஸை பார்த்து என் ஆல்மை ஸ்வீட்டஸ்ட் பேட்டில்குள்ள போய் கீரல் வாங்கிட்டு வர வேண்டியதானன்பா. கூட இருக்கவன் ஏன்டா இப்படிலாம் பேசுறேன்பா. ஆண்டர்ஸ் நான் லக்ல தான் தப்பிச்சதேன்பா. டான்டேக்கு சுட்டும் ஹீலா இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்த பார்த்து எல்லாம் குழம்பி போயிருப்பாங்க. மேரி இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தியரி இருக்கு, அதை நான் செக் பண்ணணும்பா. எலை டீம்ல இருக்க ஒருத்தன்லாம் ஒரு விளைவ நரகத்துல இருந்து வர ஆமிஸை தடுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரியோ நெக்லஸை வேர் பண்ணிருக்கிறது மூலமான்பா. இதை வாட்ச் பண்றவளும் அது எதுக்கு அவன் கழுத்திலேயே போட்டிருக்கான்பா. இந்த பாயிண்ட்ல ஸ்பாடாவோட பிளான் தான் என்னங்கிற போல கேள்வி வரும். ஒருத்தன் இதுக்காக ஏன்ஷியன் கிரீன் சிட்டி ஸ்டேட்லாம் இதோட கனெக்ட் ஆகுதுன்பா. அவ ஸ்பாட்டா இல்ல பாடா. நான் பண்ணி கொடுத்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை யாராவது படிச்சிங்களா இல்லையான்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் லைட் டீம்ல இருக்க எல்லாம் திரும்பி இருப்பானுங்க. மேரி நான் படிச்சேன்னு சொல்ல வந்தான் தேங்க்யூன்ட்டு உட்காந்துருப்பா. மேரி பார்த்த உடனே அவனை வேப்பரைஸ் ஆக்காம இருக்கக்கு ஒருத்தான ஒரு நரகவாசி தான். அவன் ஒரு பிக் பேட் வாரியர். டீமன்ஸோட கிங்கான மூண்டஸ்க்கு ரைட் ஹேண்ட் மேனா இருந்திருக்கான். 2000 வருஷங்களுக்கு முன்னால நம்ம உலகமும் அவங்க உலகமும் கனெக்டடா தான் இருந்திருக்கு. மூண்டஸ்க்கு அவங்க இடத்த மட்டும் ஆள்ற விருப்பம் தாண்டி மனித இனத்தையே அடிமைப்படுத்தணும்னு பார்த்தான். டிப்பிக்கல் டீமன் ஷிட் தானே. அப்புறம் ஒரு நாள் இதெல்லாம் தப்புன்னு கண்ணு முழிச்சு அவன் மூண்டஸ் எதிர்த்து அவன் சொந்த லீஜியன்ல இருந்து ஆட்களே எதிர்த்தான். அண்ட் அவனால என்ன செய்ய முடியுமோ செஞ்சான். ஆனா அருவருப்பு நினைஞ்ச ஒரு முழு உலகத்தை அவனால கூட தடுத்து நிறுத்த முடியல. ஹியூமனிட்டியை பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழிதான் அவன்கிட்ட இருந்துச்சு. உன்னோட 1 ரன்ஸ் ஒட்டாத படி சீல் பண்ணான். அவன் நம்ம பக்கம் தான் இருந்தான். அது மட்டும் உண்மையா தான் அவன் எம்ஐஏ போல கடந்த சில 1000 ஆண்டுகளா நிலம மோசமடைகிறப்பெல்லாம் வரப்போலன்பா. டான்டே ஆம்லெட் அப்படியே நோட் பண்ணிட்டு அவன் காயமும் ஹீல் ஆகிறத நோட் பண்ணுவா. பாடால இன்னொரு பிட் பீஸ்ட் போலன்பா. டான்டே அந்த பக்கம் பயங்கரமா சண்டை போட்டுருக்கப்ப இதுக்கு முன்னாலே ஒருத்தன் டான்டே கூட வேலை செஞ்சிருப்பான்ல, அவன் வந்துட்டு நான் ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். தலைவனும் 7 அடி உயரம் தடிமாடு போல உருவான். வேற சொல்லிட்டு குழந்தைகள ஓகேவான்னு கேட்பான். அவனும் எல்லாம் ஓகே தான், ஆனா உன் ஆம்லெட்டுக்கு ஒரு பெரிய பவுண்டி இருக்கு, பேசாம அதை நீ என்கிட்ட ஒப்படைச்சா 2 பேரும் வர காசை 50-50 போட்டுக்கலான்பா. டான்டே இந்த நல்ல ஆஃபர் கேட்டுச்சானே என்ஜோக்கு கேட்கற மாதிரி சொல்லிட்டு ஆனா தரதா இல்லைன்றுவான். அவன் சரி ஹார்ட் ஃபீலிங்ஸ் வேணான்ட்டு கையை கொடுத்துட்டு அப்படியே நகருக்கு இல்லாம பஞ்ச் வைக்கலான்னு பார்ப்பான். டான்டே அந்த அட்டாக்கை சிம்பிளா தடுத்துட்டு அடிச்சு பறக்க விட்டுருப்பான். திரும்ப பார்த்தா சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற எலைட் டீம் மெம்பர்ஸ் இந்த புல்லட்ஸ்ல அவங்க கிட்ட வேலைக்கு ஆகாது போலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டர்ஸ் அவன் பொண்ணுங்க போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது கிட்ட இருக்கவ அது உன் டாட்டர்ஸான்னு கேட்பா. ஆண்டர்ஸ் எனக்குன்னு இருக்கவங்க இவங்க தான், அது எனக்கு வேற வழி இல்லாம தான் ஆர்மி கூட சைன் அப் பண்ணேன். வந்த ஆபீசர்ஸ் வீட்டுல இருந்து சண்டை போடுவாங்கிற போல சொன்னாங்க. பட் நரகத்துல இருக்க டீமன்ஸோட சண்டை போடணும்னு சொல்லியிருந்தா நான் வீட்டை விட்டு வராமனாவது இருந்திருப்பன்பா. மேரி நம்ம உள்ள இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த லேடி அதை காப்பி பண்ணியாச்சு. பட் நீங்க மட்டும் தனியாவா போறீங்கன்பா. மேரி ட்ரக்கை மட்டும் ரெடி பண்ணி வைங்கன்ட்டு ஃபாஸ்டா ஓடி வந்து பில்டிங்க்கு ஜம்ப் அடிச்சிருப்பா. அன்ஷியோட பூஸ்டர் இருக்காச்சே. டான்டே அந்த பக்கம் சண்டை போட்டிருக்கப்ப மேரி வரதையும் நோட் பண்ணிருப்பான். டான்டே அவளை தாக்கலான்னு பாக்குறப்ப சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் தான் அடி விழுகும். அவ எல்லா அட்டாக்ஸ்லயும் தப்பிச்சுட்டு ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங் டவருக்கான கன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை பயன்படுத்தி இருப்பா. டான்டேவோட கழுத்து கீறப்பட்டிருக்கும். அவன் ஜஸ்ட் மிஸ்ன்ட்டு சிரிப்பான். மேரி முக்கியமான ஒன்ன விட்டுன்பா. பார்த்தா ஆம்லெட்டை கையோட தூக்கிருப்பா. டான்டே அதை கொடுத்துட்டு கிட்ட போறப்ப ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணிருப்பா. டான்டே மிஸ்டைரக்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு போகும்போது என்ஜோ இப்ப வந்த பொண்ணு யாரா சும்மா சிக்கன் இருக்கான்பா. டான்டே அதை பத்திலாம் கவலை இல்ல, நான் அதை என்கிட்டயே வச்சிருப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன்.
ஒருத்தன் அதை காப்பாத்தணும்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் மேரியோட கீப் அப் பண்ணி அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். 2 பேரும் புல்லட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கணத்துல எல்லாம் கோடு போட்டு விட்டுருப்பான். அவ ஆன்டி டீமன் புல்லட்ஸ் யூஸ் பண்ணிருப்பா. டான்டே ஷோல்டர்ல இறங்கின புல்லட் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அவன் இது என்ன புல்லட்டுங்கன்பா. மேரி நான் நீ போடுற சண்டையை பார்த்தேன். ஒரு மனுஷனால புல்லட்ஸ் இப்படி தாங்க முடியும்பா. டான்டே கூலா இருந்துச்சுலன்பா. மேரி நீ மனுஷனாவே இல்லாம இருக்கலாம்ல. நான் சுட்டது ஆன்டி டீமன் புல்லட் அப்படின்னு நெஞ்சு மேல கை வச்சுட்டு நீ எவ்வளவுதான் மறைக்க பார்த்தாலும் நீ டீமன்ங்கிறது மாறாதுன்ட்டு அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுருப்பா. பட் டீமன் கணம் திங்கி இருக்காதுல. அதை பார்த்தவ ஷாக் ஆயிருப்பா. டான்டே என்ன பார்த்து உங்களுக்கு எப்படி தோணும்லாம் தெரியும். அதுக்குன்னு ஒரு ஆம்பளையோட துணி இல்லாம கிழிக்கிறதுன்பா. மேரி நீ டீமன் இல்ல, ஆனாலும் ஆன்டி டீமன் புல்லட் ஒர்க் ஆகுது. நீ பாதி மனுஷன் பாதி மிருகம் போலயே. நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ ஒரு ஹைபிரிட் போலயன்பா. டான்டே நானான்னு கேட்பான். மேரி அவங்களை தாக்குற வெப்பன் எங்கிட்ட மட்டும் தானே இருக்குன்பா. டான்டே அந்த கண்ணை வெட்டி விட்டுருப்பான். மேரி ஷாக்ல இருந்தாலும் டக்குன்னு தப்பிச்சு போக பாப்பா. டான்டே விடாம சேஸ் பண்ணுவான். அவ அப்படி பைப் லைன்ல கீழே போனவ டான்டேவை விடாம சுட்டுக்கிட்டே தான் இருப்பா. டான்டே அந்த பைப் லைனை சுட்டு உடைக்குவோம். அப்படியே கீழே விழுந்திருப்பா. டான்டே அவளுக்கு முன்னாலே கீழே போய் 2 கையோட சேர்த்து அப்படியே செவத்தோட பின் பண்ணிட்டு பாதி டீமனா நான் எத்தனை டெவில வேட்டையாடி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ என்கிட்ட சொன்ன விஷயம் எவ்வளவு கிரேசியா இருந்துச்சு தெரியுமான்பா. மேரி டீமன்ஸோட நேச்சரே அதானே, ரெஸ்ட்ரக்ஷன் அப்புறம் வயலன்ஸ். அதுல ஒண்ணுக்கும் தானன்பா. டான்டே எனக்கு அதை பத்திலாம் தெரியும், ஆனா நான் அதுகள்ல ஒண்ணு கிடையாதுன்பா. மேரி அப்புறம் ஃபைட் ஸ்கில்ஸ்க்கான காரணத்தை என்ன சொல்லுவ? ஃபைட்டிங் இன்டெலிஜென்ஸே இல்லாதவன் எப்படி சண்டை போட முடியும்? நீ ஸ்ட்ராட்டஜியோடவும் ஃபைட் பண்ற போல இல்லைன்பா. டான்டே எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியோ உன்னை பிடிச்சனேன்ட்டு அவன் ஆமுலெட் எடுத்துட்டு முதல்ல பர்சனல் விஷயத்துக்கு வரலாம். என் அம்மாவோட நெக்லஸ் உங்க எல்லாத்துக்கும் எதுக்கு தேவைன்பா. மேரி இது என்னன்னே உனக்கு தெரியாதான்பா. டான்டே இது என்னதுங்கும் போது மேரி உனக்கு சொந்தம்லாம் நரக ரத்தம் மட்டும் தான்ட்டு மூஞ்சிலே உதச்சிருப்பா. ஜஸ்ட் அது பார்க்கத ஆமுலெட் போல இருக்கும், பட் அது ரியாலிட்டியில பாம். அதை மொத்தமா வெடிக்க வச்சுட்டு ஜம்ப் பண்ணிருப்பா மேரி. அவர் ஏழுன பார்த்துட்டு தப்பிக்கும் போது டான்டே திரும்ப சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சைட்ல ஒரு செவத்துக்கிட்ட சவுண்ட் கேட்கும். கதை உடச்சிட்டு உள்ள போயிருப்பான் ஜாக் பாட்டுன்ட்டு. பார்த்தா மேரி அது அவனுக்கு போட்ட ஸ்கெட்சா இருக்கும். நாங்க பொதுவா உன்ன மாதிரி ஸ்பீஷீஸை கேப்சர் பண்றதுக்கெல்லாம் பாக்குறது இல்ல, பட் சில ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்ல இதெல்லாம் பண்றது உண்டு. அண்ட் அதுக்கான டெக்னாலஜி எங்க கிட்ட இருக்குன்ட்டு அவன் மேல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. நீ ட்ரக்கை விட்டு தள்ளி போகாம இருக்கான ஒரு இன்சூரன்ஸ்பா. டான்டே என்ன ட்ரக்குன்னு கேட்பான். பார்த்தா அவனை புடிச்சு வச்சிருக்க இடமே ட்ரக் தான். மேரி இப்ப யார் மாட்டினதுன்னு சொல்லுன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. டான்டே பத்தி லாஸ்ட் எபிசோட்லயே பாத்திருப்பீங்க. அண்ட் இந்த எபிசோட்லயும் அவன் எந்த அளவுக்கு வெறித்தனமா சண்டை போடுறாங்க அதையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். பட் மேரி அவனையே ட்ரிக்ஸா ஏமாத்திருக்கா அண்ட் ஆல்சோ அவனை பீட் பண்ணிருக்கா இல்லையா? அதனால ஆடியன்ஸா அவங்களோட சப்போர்ட் டான்டேவுக்கா இல்ல மேரிக்காங்கிறத சொல்லுங்க. டான்டேக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதா இல்ல மேரிக்கு அதிக கமெண்ட்ஸ் வருதாங்கிறத பார்க்கலாம்.